வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய குடும்பம் அப்படின்னா அவர் வலிக்குது. இப்போ அடுத்தவங்களுடைய குடும்பம் அப்படின்னா தம்பி அவங்க எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்களா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, எஃப்ஐஆர் நம்பரை கொடுங்க. சும்மா இந்த வேலையெல்லாம் இந்த கரடி வேலையெல்லாம் விடக்கூடாது. சும்மா அப்ப இங்க சட்டம் யாருக்கு இருக்குன்னா, யாரெல்லாம் இங்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, மிகப்பெரிய போராளின்னு பேசின திருமாவளவன் எங்க போனாரு? கூடவே வரக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க? திருமுருகன் காந்தி எங்க போனாரு? ஏன்னா திருமாவளவன் வந்து அமித்ஷாவை பதவி விலகுன்னு போராடிட்டு இருக்காருங்க. இவர் இங்க போராட்டம் பண்ணா அமித்ஷாக்கு தெரிஞ்சு அமித்ஷா பதவி விலகிட்டு வர என்ன நடவடிக்கை எடுக்கல? அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டுருக்கு, அவன் பேர்ல சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு. என்ன கேக்குறேன், எஃப்ஐஆர் வெளியிட்ட காவல்துறை அதிகாரி யாரு? அந்த காவலர் யாரு? அவர் மேல ஏன் நடவடிக்கை பாரு? அதெல்லாம் நீ யாரையா கேட்கறதுக்கு? யூ கோ கோர்ட்ல போய் கேளு, கேட்பாரு. ஆமா, காலையில ஒண்ணு பேசுறாரு, மத்தியானம் ஒண்ணு பேசுறாரு, சாயந்தரம் ஒண்ணு பேசுறாரு. ஸ்டாலின் உங்க தலைவர் தான் 3 தடவை பேசுறாரு. என்ன காட்டு பிராண்டி ஆட்சி நடக்குதா? இல்ல அதுதான் நடக்குது, பாசிச ஆட்சி நடக்குது. திமுக பாஜகவை ஒரு பாசிச ஆட்சி. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு அம்சத் அவர்களும், மேலும் திமுக சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் பிரஸ் மீட் ஒன்று வைத்திருந்தார் நீதிமன்ற வளாகத்திலே. இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸாக பார்க்கப்படுகிறது. திரு சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மீதும் விமர்சனம் வைத்திருக்கிறார். சிவில் வழக்கெல்லாம் போட்டிருக்கின்றாரு. எப்படி பாக்குறீங்க? வருண் ஐபிஎஸ் வந்து தனிப்பட்ட முறையில அரசாங்கத்துல அனுமதியோட அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காரு. புரிஞ்சுக்கிட்டதா? அந்த வழக்குக்கு வந்து அரசுக்கும் அவருக்கும் தான் பொறுப்பு. அரசுக்கு பொறுப்பு இல்லையே தவிர அவருக்கு பொறுப்பு, அவருடைய இண்டிவிஜுவல். நாளைக்கு இந்த வழக்குல அவர் தண்டிக்கப்பட்டால் அவர் தான் தண்டனை அனுபவிப்பார், அரசுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த வழக்குல வந்து திரு சீமான் அவர்கள் தண்டிக்கப்பட்டா அவரும் அவருடைய தம்பிகளும் தான் தண்டனைக்குரியவர்கள். ஆகவே இதை வந்து அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு வராதிங்க. அவரு அது நேற்றுக்கு பேட்டியில கொடுக்கும் போதே கிளியரா சொல்லிட்டாரு, இது என்னுடைய அரசுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. தனிப்பட்ட முறையில் நான் அரசாங்கத்துக்கு சொல்லி, நான் மேலதிகாரிகளுக்கு சொல்லிட்டு நான் இந்த வழக்கை தொடுத்திருக்கேன். என்னுடைய குடும்பத்தை வந்து பாதிக்கப்பட்டதுனால, இப்ப எங்களை அசிங்கமா சித்தரிச்சதுனால நாங்க இதை தொடுத்திருக்கோம். வேற இவங்க கட்சியில வேற யாருக்கோ வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, அதெல்லாம் நாங்க கடந்து போலையான்னு கேட்கிறாரு. அவர் கடந்து போனாருங்கிறதுக்காக நான் கடந்து போகணுமா? நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், இந்த காக்கி சட்டை போடுறதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு படிச்சு நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து நீங்க வந்து இந்த அளவுக்கு தரம் தாண்டி நீங்க, அதுவும் கரெக்டா சொல்றாரு, நீங்க இங்க இருந்து என்ன பண்றீங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அங்க பேங்க் ஐடி ஓபன் பண்ணி அங்க இருக்க ஐடியில வந்து நீங்க இங்க வெளியிடுறீங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நான் திருச்சி காவலர் எஸ்பி கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அந்த நகர் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். அதனால இதுல பொறுத்துருங்க. நம்ம வந்து சட்ட ரீதியாக அவர் நீதிமன்றத்தை கொடுத்திருக்கிறாரு, சட்ட ரீதியாக ஃபைட் பண்றதுல யாருமே அவ்வளவுதான். அப்புறம் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கூடாது? என்ன இருக்கு பிரஸ் மீட்டுக்கு? பாரு, ஒண்ணு வச்சுக்கோ, வெறும் பிரஸ் மீட் யார் கொடுக்க கூடாது? இப்ப கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணிருக்காருல சிட்டி கமிஷனர், திருச்சி சிட்டி கமிஷனர் இருக்காருல, அவர் தானே கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணிருக்காரு. அவரு பேட்டி கொடுக்க கூடாது. இல்ல இப்ப இது மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் ஏயா கொடுக்க கூடாது? இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு ஹையர் அபிஷியலா இருக்கட்டும், உதாரணமா டிஜிபியா இருக்கட்டும், சங்கர் ஜிவாலா இருக்காரு, இன்னும் முன்னணி காவல்துறை அதிகாரிகளா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உரிய வழக்குகளை பதிவு செய்வார்கள், நீதிமன்றத்துல ஃபைட் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். அவங்க இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இந்த மாதிரி அவங்க ஒரு அரசியல் கட்சியோட மோதல் போக ஈடுபட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு மாண்பா இருக்குமா? ஜனநாயகப்படிதான் அது நடக்குது. ஜனநாயகத்துக்கு மாண்புன்னு சொல்றீங்க, ஜனநாயகத்துக்கு மாண்பா நினைக்கக்கூடிய அந்த கட்சி, நீ சொல்ற ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியில இந்த மாதிரி அவசரித்தனம் எல்லாம் பண்ணக்கூடாது. புரிஞ்சதா? நேர்மை இருக்கணும். அரசியல் கட்சிதான் அவரே அதுலயும் குறிப்பிட்டு சொல்றாரு, மற்ற எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு, எந்த அரசியல் கட்சி என்னோட பயணம் இருக்கு,
இவங்க பகமை எங்க ஆரம்பிச்சது? திருமங்கலத்துல, நான் இங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்க திருமங்கலத்துல நான் எஸ்பியா இருக்கும் போதே பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை தாண்டி மறுபடியும் நான் வந்து இதுக்கு போயிட்டு திரும்ப மறுபடியும் நான் இப்ப திருச்சிக்கு எஸ்பியா வந்த உடனே அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட கொடுக்குறாங்க, என்ன என்கொயரி பண்ண சொல்லி. சோ என்கொயரி பண்ணும்போது குற்றவாளி தெரியறதுனால அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறோம். இது எப்படின்னா, ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக இந்த கட்சியினரால் அவர்களுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டிருக்கும். அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தன்னிச்சையா வந்து இப்படியான ஒரு பிரஸ் மீட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி சார் அதெல்லாம் அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துல இடம் இருக்க போய் தான். ஒரு ஐபிஎஸ் பிடிச்சவருக்கு தெரியாது, இப்போ டிஐஜி ப்ரமோஷன் ஆனவருக்கு தெரியாது, உனக்கு எனக்கு தெரிஞ்சிருமா? அவர் எந்த சட்ட புத்தகத்தை படிச்சு வந்திருப்பாரு. நீ அதை பத்தி கவலைப்படாத, அவருக்கு நிறைய வழக்கறிஞர் இருக்காங்க ஆலோசனை சொல்றதுக்கு. அதனால இப்ப அவர் நடந்தது, வச்சது, பேசுனது எல்லாமே சட்டபூர்வமா சட்டத்துக்கு உட்பட்டு தான், சட்டத்துக்கு இது இல்ல. அதனால சட்டப்படி அவர் பேசுறாரு, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும், நீதிமன்றத்துல பார்த்துக்கலாம். இந்த சமயத்துல மாணவியினுடைய இந்த சம்பவத்துக்கு ஒட்டி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நேற்று தினம் பிரஸ் மீட் கொடுக்கிறார். சீமான் அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளை கூட கண்டிக்கவில்லை, மார்பிங் செய்யப்பட்ட என்னுடைய குடும்பத்தாரனுடைய அந்த பதிவை கூட அவங்க நீக்கல, பாத்தீர்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்கறத பாக்குறோம். இதை ஒட்டி எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? இப்ப அவரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்களை வந்து தவறாக பேசுறாங்க அப்படின்னு. அதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய மனைவியையும் அவருடைய அம்மாவையும் அந்த கட்சியை சார்ந்த பெண்களையும் தவறாக பேசிய போது இப்படி நடவடிக்கை எடுத்தீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எத்தனை விடயங்களை நம்ம காட்ட முடியும்? எத்தனை பேர் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பெண்களையும் சீமான் அவர்களுடைய மனைவியையும் சீமான் அவர்களையுமே தவறாக இணையதளத்துல எழுதுறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாரா? இப்ப வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய குடும்பம் அப்படின்னா அவருக்கு வலிக்குது. இப்ப அடுத்தவங்களுடைய குடும்பம் அப்படின்னா அவங்க எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்களா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, எஃப்ஐஆர் நம்பரை கொடுங்க. சும்மா இந்த வேலையெல்லாம், இந்த கரடி வேலையெல்லாம் விடக்கூடாது. சும்மா யாரும் புகார் கொடுக்கவும் இல்லை, அதான் கறந்து போறவங்க பேசுறாங்க. ஒரு மூதாட்டி வந்து செருப்பால போஸ்டர்ல இருக்கிற ஸ்டாலினுடைய மூஞ்சி அடிச்சாங்கன்னா அந்த மூதாட்டி மேல வந்து புகார் கொடுக்குறாங்கல்ல. பிரபாகர் ராஜா அவர்கள் விருங்கம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகார் கொடுக்குறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்ட இடம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல சுவரொட்டியோ விளம்பரமா செய்யக்கூடாது. அதை மீறி எப்படி திமுக சுவரொட்டி விட்டுறாங்க? அதுவும் மேம்பாலத்தினுடைய அந்த அது சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். அந்த சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல சுவரொட்டியோ விளம்பரமோ செய்யக்கூடாது என்பது சென்னை மாநகராட்சியினுடைய உத்தரவு. அந்த உத்தரவை மீறி செயல்படக்கூடிய திமுக கைது பண்ணுவாங்களா? அப்ப இங்க சட்டம் யாருக்கு இருக்குன்னா, யாரெல்லாம் இங்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, மிகப்பெரிய போராளின்னு பேசின திருமாவளவன் எங்க போனாரு? ஏன் இது வரைக்கும் எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுக்கல? இப்ப ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா திருமாவளவன் களத்துல இறங்கியிருப்பாரா? அது யாரோ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க, அதுவும் திமுக ஆட்சியில இருந்ததுனால வாய் மூடிட்டு இருக்காரா? எங்க இடதுசாரி அமைப்புங்க, அவங்க ஏன் இது வரைக்கும் எந்த விதமான போராட்டமும் பண்ணல? வலதுசாரி சிந்தனை கொண்ட ஏபிவிபிங்கிற ஒரு மாணவர் அமைப்பு, இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாணவர் அமைப்பு, அவங்க வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க. அவங்க இன்னைக்கு டெல்லியில போராட்டம் பண்றாங்க, பொதிகை இல்லத்தை முற்றுகையிட்டு நேற்று போராட்டம் பண்றாங்க, இன்னைக்கு தொடர்ச்சியாக போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு, இந்த டைஃபிங்கிற அமைப்பு எங்க போச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் அமைப்பு எங்க போச்சு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க போச்சு? இடதுசாரி சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் எங்க போனாங்க? அக்கா சுந்தரவல்லி அவர்கள் எங்க போனாங்க? மற்ற நேரத்துல எல்லாம் வெகுண்டு எழுந்து கொதிச்சு வீடியோ போட்டு அப்படியே தன்னுடைய ஆத்திரத்தை காட்டக்கூடிய புரோட்டா அவருக்குன்னா வேல்வீச்சு அவர் எங்க போனாரு? அந்த என்ன புருடா, இந்த யூடியூப் புருடாவா, இது ஒரு புருடான்னு ஒண்ணு இருக்கு, அந்த புருட்டோஸ் எங்க போனாங்க? இப்ப இந்த கேள்விகள்லாம் நமக்கு தோணுது இல்ல. ஏன் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு செய்தித்தாள்லயும் ஒண்ணு இல்லைங்க. இதே அண்ணா நகர்ல நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்புறவு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா இல்லையா? அந்த செய்தி எந்த ஊடகத்துல வந்தது? ஏன் உடனடியாக அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் போது தமிழ்நாடு அரசின் சார்பாக அரசு வழக்கறிஞர் வந்து ஆஜராகி உடனே அந்த வழக்கை வந்து நீங்க வந்து சிபிஐக்கு மாத்தாதீங்க, எங்ககிட்டே கொடுங்கன்னு சொன்னாங்களே, இந்த வழக்கினுடைய நிலை என்னன்னு? அப்ப இது எல்லாத்தையும் நீங்க பண்ணுவீங்க, உங்க மேல இருக்கிற எல்லா தவறுகளையும் நீங்க வந்து சரியாக்குவதற்கு உங்களுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் நீங்க பயன்படுத்திப்பீங்கன்னா அப்புறம் நாங்க யார்கிட்ட போய் முறையிடுவது? ஏதாவது ஒரு சட்டத்துல இடம் இருக்கா? ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனைக்காக யாரும் மாறுபட்டு போனாலும் அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு, மதுரையில இருந்து சென்னை வந்து மகளிர் அணி சார்பாக நாங்கள் பேரணி நடத்துறோம்னு. இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவை டிஃபெண்ட் பண்ணுங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்ப திமுக கூட்டணி கட்சி யார் வாய் திறந்து பேசுறது? நான் கேட்கிறேன், நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க வந்து தினமும் செய்தியை விட்டு நோக்குறீங்க. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்ட விடயத்துல ஜவாஹிர்லாலினுடைய நிலைப்பாடு என்ன? திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன?
கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மட்டும்தான் அவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்ப மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஏன் களத்துல இறங்கி போராடல? இப்ப இந்த திமுகவினுடைய இந்த எப்படி சொல்றது, கூடவே வரக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க எங்க போனாங்க? திருமுருகன் காந்தி எங்க போனாரு? திருமாவளவன் வந்து அமித்ஷாவை பதவி விலகுன்னு போராடிட்டு இருக்காருங்க. இவர் இங்க போராட்டம் பண்ணா அமித்ஷாக்கு தெரிஞ்சு அமித்ஷா பதவி விலகிடுவாரா? தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனையை திருமாவளவன் பேசாம டெல்லியில போயிட்டு அவர் வந்து பதவி விலகுன்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் திருமாவளவனை நம்ம போராளியா பார்ப்பதா இல்ல வந்து வேற எப்படி பார்ப்பது? டம்மி பீஸா பார்ப்பதா? இந்த அளவுகோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கூட்டணி கட்சிகள் மீது வைக்கிறீங்க, உங்க கேள்வி கணக்கில் தொடுக்குறீங்க, ஐயாட்ட கேட்போம் உரிய விளக்கத்தை. இதே அளவுகோல் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ தமிழ் மாநில காங்கிரஸுக்கோ இன்னும் பிற கட்சிகளுக்கோ அவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா இந்த கேள்வி? கண்டிப்பா எல்லாருமே பொருந்தும். அன்புமணி ராமதாஸுக்கும் பொருந்தும். பாஜக இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல கையில் எடுத்து பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் அமமுக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தினகரன் ஏன் இதை பத்தி பேசல? அம்மையார் சசிகலா அவருடைய மத்த எல்லா விஷயத்துக்கும் வாய் திறந்து பேசுறவங்க இதுக்கு ஏன் மிகப்பெரிய அளவுல வாய் திறந்து பேசல? தேர்தல் மட்டும் வந்தா போதும் தலையை மட்டும் வெளியில காட்டுங்க திரு அம்சத் அவர்கள் இவர்களை எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறார். சொல்றேன், எல்லாரையும் தான் சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து நோட்டீஸ் கொடுத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. அதற்கு பின்பாக அதிமுக வந்து எக்ஸ்பிரஸ் அவனிய மால்ல வந்து அவங்க ஐடி விங் சார்பாக யார் அந்த சார் அப்படிங்கிற இதை முன்னெடுத்திருக்காங்க. வேற எந்த கட்சியும் ஏன் இதை பெருசா பண்ணல? ஓகே திரு காமாட்சியா, இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ். திரு வருண்குமார் ஐபிஎஸ் வந்து இவ்வளோ கவன ஈர்ப்பு வந்து அவர் மேல வருது. சீமான் அவர்களுடைய குடும்பத்தாரை இவ்வளவு பேர் தாக்கி பேசியிருக்காங்க. அவர்களின் மீதுலாம் உரிய வழக்குகள் போடப்பட்டு விட்டதா? மேலும் உங்களோட கூட்டணி கட்சியினரும் இது சம்பந்தமாக ஏன் போராட்டம் செய்யவில்லை? நம்பர் 1, சீமான் எந்த காவல் நிலையத்தில் யாரு என்ன பண்ணாரு? அவருடைய குடும்பத்தினர் வந்து மானபங்கம் செய்யப்படுகிறாரா இல்லையா? சோசியல் மீடியாக்கள்ல தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர் மானபங்கம் செய்யப்படுகிறாங்களா இல்லையா சோசியல் மீடியாக்கள்ல? நீங்க சொல்லுங்க. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சோசியல் மீடியால பண்றான் அப்படின்னா அவனுக்கு அனுமதி இருக்கா? அவன் பண்றான், அவனுக்கு அனுமதி இருக்கா? ஆமா. இப்ப நீ கேக்குற இல்ல கேள்வி, இப்ப இவரு கேக்குறாரு கேள்வி கம்யூனிஸ்ட் பண்ணல பாட்டாளி மானபங்கம் படுத்துறது சார். இங்க பாரு ஒரு விஷயம், மானபங்கம் யார் பாக்குறாங்க? இது வந்து எங்கன்னா வேலூர் மாவட்டத்துல கொடுத்திருக்காங்க. சீமான் அவர்களே திட்டமிட்டு பொய் பரப்புரை செய்யும் வீரலட்சுமி அவர்களே கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். வீரலட்சுமி இது வரைக்கும் கைது பண்ணீங்களா? என்ன வழக்கு போடப்பட்டிருக்கா? நான் கேட்கிறேன். வீரலட்சுமி தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்களே அவதூறு பரப்பி பேசிட்டு இருக்காங்க, மானபங்கம் பற்றி பேசுறாங்கன்னு. வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட நாம் தமிழர் கட்சியினர் வந்து அவங்களுடைய வழக்கு கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வீரலட்சுமி கைது பண்ணிருக்கீங்களா? விசாரணை பண்ணிருக்கீங்க? கமிஷனர்கிட்ட 2 முறை இதே வீரலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அடுத்து வரேன். வீரலட்சுமி 2 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்குல்ல, உன் புருஷனை வர சொல்லு, நேருக்கு நேர் மோத ஒண்ணு கேட்டது யாரு? வீரலட்சுமி புருஷனை வர சொல்லு, இடத்தை பிக்ஸ் பண்ணு, நேருக்கு நேர் மோதுவன் சொன்னாங்கல்ல, சொல்லி கொடுத்துச்சா? என்ன திமுக சொல்லி வேற யாரும் சொல்லி கொடுத்தா? நேருக்கு நேர் மோதுவன் சொன்னது உண்மையா இல்லையா? வீரலட்சுமி கனவு என்ன சொன்னா? இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம நேருக்கு நேரா மோதி பாப்பன்னு சொன்னானா இல்லையா? சும்மா இந்த அவசாரித்தனம் பண்ணாதீங்க. யாரு பண்றா? நீங்க ஒரு நேர்மையா ஒரு வழக்க வந்து கரெக்டா சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால மற்ற கட்சி எல்லாம் வந்து எப்படி இப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதனாலதான் பொள்ளாச்சி விஷயம் பெரிய இஷ்யூ எல்லாரும் போராட்டம் பண்ணோம். இது இப்ப ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தாச்சு. நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் போய் போராடணும்னா நீ உங்க கட்சியை இதை வச்சு வளர்த்துக்கலாம் மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டம். என்ன நடவடிக்கை எடுக்கல? அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டுருக்கு, அவன் பேர்ல சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. என்ன கேக்குறேன், எஃப்ஐஆர் வெளியிட்ட காவல்துறை அதிகாரி யாரு? அந்த காவலர் யாரு? அவர் மேல ஏன் நடவடிக்கை பாரு? அதெல்லாம் நீ யாரையா கேட்கறதுக்கு? You go and கோர்ட்ல போய் கேளு. கேப்பாரு. ஆமா, நீ போ கோர்ட்டுக்கு போ. ஐயா ஹவாரி மாதிரி கேட்டாரு. சும்மா கோர்ட்ல போய் கேளு. இல்ல கமர்ஷியல் நம்ம திசை மாற வேண்டாம். முதல் விவகாரம் திரு வருண் ஐபிஎஸ் அவருடைய இப்போ இந்த சமயத்துல அவர் பிரஸ் மீட் கொடுத்தது அவரு இந்த டைவர்ஷன் கத்திரிக்காய் ஆகுது. இது என்ன பெரிய டைவர்ஷன் ஆயிடும்? அது வந்து வழக்கு வந்து இன்னைக்கு தானே நேத்தானே வந்தது. வாய்தா வந்தனைக்கு தானே வர முடியும்.
இல்ல இவர் சொல்லி இன்னைக்கு வாய்தா போடுங்க கேட்டு வாங்கினாரா? நீதிமன்றத்துல போட்ட வழக்கு அது ஏற்கனவே இப்ப முன்னாடியே அந்த டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பிக்ஸ் பண்ணல. அந்த பிக்ஸ் பண்ணது அவர் பேசுறாரு, காலையில ஒண்ணு பேசுறாரு, மத்தியானம் ஒண்ணு பேசுறாரு, சாயந்தரம் ஒண்ணு பேசுறாரு. ஸ்டாலின் உங்க தலைவர் தான் 3 தடவை பேசுறாரு, அழகா சொல்றாரு. 3 தடவை பேட்டி கொடுக்குறாரு. முதல் நாள் ஒண்ணு சொல்றாரு, மறுநாள் ஒண்ணு சொல்றாரு, அதுக்கு அடுத்த நாள் ஒண்ணு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், சாட்டை துரைமுருகனை கைது பண்றீங்க, அவருடைய கைபேசிய காவல்துறை கைப்பற்றினதா இல்லையா? கைப்பற்றி யாரோட அவர் பேசியிருக்காரு, யாரோட எல்லாம் தொடர்புல இருக்காருன்னு அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா? இந்த ஞானசேகரன் கைது பண்ணி இது வரைக்கும் அவருடைய கைபேசி நாங்க வாங்கிருக்கோம், அந்த கைபேசியில இத்தனை பேருடைய கான்டாக்ட் இருக்கு, இவ்வளவு பேருட்டு அவர் தொடர்பு இருக்காரு, அவர்களை விசாரித்து பார்த்தா யார் அந்த தெரியும் சொல்ல முடியுமா? நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவங்க கைபேசியை வாங்கி அதெல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய முக்கிய மறைச்சிட்டாங்க. கத்திரிக்காய் முக்கிய புள்ளி இல்ல சார். சாட்டை திருமருகன் என்ன அந்த மாதிரி ஒரு பலாத்காரம் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய கொடூர குற்றமா செஞ்சாரு அவரு. பேசக்கூடாது. சாட்டை துரைமுருகனுடையது எப்ப ரிலீஸ் ஆச்சு? அவன் கைது பண்ண அண்ணன் உடனே வந்துச்சா? கைது பண்ண உடனே கைபேசி வாங்கினாங்க. அதுல இருக்க விஷயங்கள் எப்ப வந்துச்சு? நீங்க தானே லீக் பண்ணீங்க. ஒரு சில நாட்கள்லயே நீங்க தானே லீக் பண்ணீங்க. யார் லீக் பண்ணாங்க? ஒரு சில நாங்க ஒண்ணும் லீக் பண்ணல. ஒரு சில நாட்கள்லயே ஆடியோ எல்லாம் வருது. அறிவு கட்டத்தனமா நீ பேசக்கூடாது. காவல்துறை அதிகாரப்பூர்வமா இன்னும் நாட்கள் தொடர்பு வச்சிருந்தாரு, இன்னும் நாட்கள் பேசியிருந்தாரு, காவல்துறை அறிக்கை விட்டுச்சா? திரும்ப சொல்லி அறிக்கை விட்டுச்சா? ஐயா திரும்ப நான் சொல்லி முடிச்சேன். சாட்டை துரைமுருகன் அவர்கள் கள்ளக்கடத்தலையோ இல்ல பாலியல் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தோ அவர் உள்ள போகல. அவர் மக்களுக்காக போராடி அங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஐயா கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணாங்கிற காரணத்துக்காக நீங்க கைது பண்ணீங்க. அவருடைய கைபேசியிலிருந்து தொடர்பு எண்கள் எல்லாத்தையும் எடுத்தீங்கல்ல. இந்த ஞானசேகரன் என்பவன் நாட்டுக்கு என்னுடைய விடுதலை சுதந்திரத்துக்காக போராடி சிறைக்கு போனோம்னா என்னையா புரியாம பேசுறீங்க? ஞானசேகரனுடையது எல்லாமே அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. யார் பேசிருக்காங்க தர முடியாது. அது உனக்கு அது சாட்டை நாங்க வெளியிடல, காவல்துறை வெளியிடவே யார் வெளியிட்டா? அதை எனக்கு என்ன தெரியும்? யார் வெளியிட்டான்னு நீ போய் பாரு. கைது செய்த சில நாட்கள்ல வெளிவந்து, அதனாலதான் ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, காவல்துறை சட்டப்படி அதை வெளியிடவில்லை. ஓகே, வெளியிடப்படவில்லைன்னு சொல்லி விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ஆனால் அவர் கைது செய்து ஒரு சில நாட்கள்லயே அவ்வளவு வீடியோ வேற எதுக்கு அவர் அனுப்பிச்சிருக்க கூடாதா? இல்ல வேற ஆளுக்கு அதை அனுப்பிச்சு அவங்க வெளியிட்டிருக்க கூடாதா? அந்த சமயத்திலேயே வருது. அதான் அந்த சமயம் கூடுதலான கேள்வி கேட்டாரு. நிறைவான கருத்து, ஏன் கூட்டணி கட்சியினர் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கட்டும், ஏன் இது சம்பந்தமாக ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சட்டப்படி ஆளுகின்ற அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. காவல்துறையுடைய நடவடிக்கை சரியான பாதையை நோக்கி சரியா பயணிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் அனாவசியமாக தலையிட்டு அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ண வேண்டாம் என்று சொல்லி மற்ற அரசியல் கட்சியெல்லாம் நிதானத்தை கடைபிடிக்கின்றார்கள். காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்குது. ஆமா, தெளிவா இருக்கீங்க. ஆமா, ஒண்ணுமில்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் வந்தது பாத்தீங்களா? அண்ணா நகர்ல ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையை காவல்துறையினர் அழைச்சிட்டு போய் நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்களா அடிக்கலையா? பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அப்பாவையும் அம்மாவையும் காவல்துறையினர் நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. இது அப்ப காவல்துறை சரியா செயல்படுதுங்கிறீங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் எப்படி இந்த செய்தி அவங்க நேர்மையா செய்தி வெளியிடுறாங்க? நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகமும் நாலு இதெல்லாம் காசு வேலை போறீங்க. டைம்ஸ் ஆஃப் யாருமே காவல்துறை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு போட்டோ எடுக்கணும்? என்ன காட்டு பிராண்டி ஆட்சி நடக்குதா? இல்ல அதுதான் நடக்குது. பாசிஸ் ஆட்சி நடக்குது. திமுக பாஜகவை ஒரு பாசிஸ் ஆட்சி. என்ன நிர்வாணப்படுத்தி காவல் நிலையத்தில் யாரையும் அடிக்கிறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, சும்மா இந்த வேலையெல்லாம் வந்திருக்கு. அப்படி நீங்க வழக்கு போறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேல அந்த காவல்துறை அதிகாரிகள் வழக்கு தொடுப்பாங்க. நாங்க தொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாட்டுல காவல்துறை அதிகாரிகள் ஒரு விசாரணைக்காக ஒரு அழைத்து வந்தோம்னா ஆபாசமான வார்த்தையை திட்டியோ இல்ல அடிச்சோ காணொலி எதுவும் வெளியானதுல நீங்களும் பார்த்தது இல்ல. அப்படிதான் குற்றவாளிகிட்ட உண்மையை வரவழைக்கிறது எப்படி அவங்க விசாரணை பண்ணல? குற்றவாளிகள்கிட்ட நீங்க விசாரணை பண்ணணும்னா எப்படி குற்றம் பண்ணு நீங்க அடிச்சு கேக்குறீங்க. ஓகே, அந்த பையனுடைய அம்மாவையோ இல்ல அவனுடைய மனைவியையோ தகாத வார்த்தையில ஒரு பெண்ணு
இன்னொருப்ப வந்து பயன்படுத்தி பேசுறது காவல்துறை அதிகாரிகள் சரியா? அப்படியெல்லாம் யாரும் பேசின காணொலி காட்டிட்டா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பேசின காணொலி காட்டிட்டா அப்ப அவன் அந்த காவலர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேல அந்த உரிய காவலர்கள் வழக்கு தொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அப்போ அம்மையார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னதாக ஒரு ஊரை குறிப்பிட்டு அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்மணி, நர்ஸ் பெண்மணியை வந்து இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், அவ விருமானப்படுத்தி வீடியோ எடுத்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் அவன் வந்து கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள்லாம் வந்து நம்ம நினைச்சு அவங்க மேடமும் அந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. காவல்துறையினரே உரிய வழக்கு போடாம இழுத்தடிக்கப்பட்டு பிறகு அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் இஷ்யூ? இது காவல்துறைக்கு அந்த செய்தி போயிருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. காவல்துறைக்கு போகாம தான் இது நடந்திருக்கும். இப்ப எங்கேயுமே இந்த மாதிரி பண்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. முன்னையெல்லாம் சர்வசாதாரணமா இருந்தது ஆள் கடத்தல் பண்றது, இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு மிரட்டுறதெல்லாம். இப்ப கிடையாது. இப்ப வந்து 1-2 அத்திபுத்தார் போல இருக்கு. 2வது அந்த பொண்ணை வந்து நிர்வாணப்படுத்துற அளவுக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சு நிர்வாணமானாலா? அப்ப கூச்சல் போடலையா, கத்தலையா, சத்தம் போடலையா? கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லாம இருக்கும். நீங்க இந்த வாதம் வச்சீங்கன்னா இப்போ கடந்த காலத்துல உள்ளதெல்லாம் நம்ம வந்து நீங்க அரசியல் பண்ணதெல்லாம் நம்ம கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய. நாங்க ஒன்னும் அரசியலை பண்ணல. நாங்க அரசியலை தான் பண்ணுவோமே தவிர இந்த மாதிரி அனாச்சாரியத்தெல்லாம் அது வந்து முழுக்க அந்த அரசுக்கு நடந்த செயல் வந்து கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, தண்டிக்கத்தக்கது. புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும், காவல்துறை எடுக்கும். நீங்க எடுக்கலைன்னு சொல்றது வந்து அந்த அம்மா வானதி சீனிவாசனுக்கு மட்டும்தான் அந்த செய்தி போச்சா? எல்லாத்துக்கும் அந்த செய்தி வந்துச்சு. காவல்துறை உடனே யாரு என்னன்னு போட்டு அவனை எஃப்ஐஆர் போட்டு அவனை புடிச்சாச்சு. எனக்கு என்ன கூடுதல் கேள்வி வருது அப்படின்னா, வானதி மேடம் இந்த சொன்ன விவகாரமும் சரி, இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரமும் சரி, இதுல 2துலயும் நீங்க ஒரு கருத்தை வந்து புகுத்துறீங்க. எப்படின்னா, இந்த மாணவி வந்து தவறான ஒரு ஆணோட பழக்கத்தை வச்சதுனாலதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நேரிட்டதுன்னு சொல்லி இதே டிபேட்லயே பதிவு செய்றீங்க. இதே வானதி ஸ்ரீனிவாசன் விவகாரத்துல நீங்க என்ன பதிவு செய்றீங்க? அவங்க நிர்வாணப்படுத்துற வரைக்கும் என்ன சும்மா கம்னு கிடந்தாலான்னு கேக்குறீங்க. இது வந்து நாகரிகமான 2 இதுக்கும் சரியான வாதம் தான் வைக்கிறீங்க. என்ன தவறு இருக்கு? அவரு பொண்ணு சத்தம் போட்டு இருந்துக்கலாம்ல, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு நேசக்கரம் நீட்டி இருக்க மாட்டாங்களா? என்னன்னு வந்திருக்க மாட்டாங்களா? சும்மா இந்த மாதிரி என்ன தேவை கூட்டி எங்க அரசு மேல எதையாவது பழி போடணுங்கிற மக்களுக்கு தெரியுங்க அவங்க அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு. பாப்போம், வரக்கூடிய 2026 பாப்போம் எங்க அரசு எப்படி அரசுங்கிறது அப்ப தெரியும். உங்களுக்கு தெரியாது. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமிக்க நன்றி.